அன்பில் மகேஷ் இப்படி செய்யலாமா அப்படிங்கிறது தான் 2 தினங்களாக சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. பள்ளிகளுக்கு, தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு அல்லது அவங்களுடைய ரெனிவல், அவங்களுடைய அங்கீகாரத்தை புதுப்பிப்பதற்கு இவ்வளவு வாங்கியிருக்காங்க, அவ்வளவு வாங்கியிருக்காங்களா, இவ்வளவா அவ்வளவா அப்படின்னு 2 நாட்களாக சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள். ஒருவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையிடம் யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம் என்று காவல்துறை சொல்லியதாக ஒரு பிரேக்கிங் நியூஸ். உண்மையிலே அன்பில் மகேஷ் என்ன செய்தார்? என்ன நடந்துகிட்டு இருக்குது கல்வித்துறையில? கல்வித்துறையில் ஊழலா என்ற ஒரு பெரும் கேள்வி எழுகிறதே. அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அதிபயங்கரமான, நீங்கள் அதிர்ந்து போகக்கூடிய பின்னணி உண்மைகள் என்ன? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் போனதால் தான் நாம் ஏராளமானவற்றை இழந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வீடியோவாக கூட இருக்கலாம். அன்பில் மகேஷ் இப்படி செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் அதிர்ச்சி தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கலாம். அதை நாம இந்த வீடியோவுக்குள்ள விரிவாக ஆதாரங்களோடு, எப்படி நாம் பேசல, தினத்தந்தி 8ல வந்திருக்கக்கூடிய சில அதிர்ச்சி தரும் ஆதாரங்களோடு நாம இன்னைக்கு, ஜூனியர் விகடன் எழுதியிருக்கக்கூடிய சில அதிர்ச்சி தரும் ஆதாரங்களோடு நாம இன்னைக்கு விரிவாக பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்கு செல்லும். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க, உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அன்பில் மகேஷ் இப்படி செய்யலாமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இவன் என்ன பண்றாங்கன்னா, அந்த தாவேக்கா தற்குறிங்க அதை மட்டும் கட் பண்ணி, நான் இப்படித்தான் மாண்புமிகு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், திராவிட இயக்கத்தின் பேரரசன், அவரு என்னங்க நீங்க இவ்வளவு நன்மை செஞ்சீங்க, ஆனா மக்கள் இப்படி இருக்கிறார்களே அப்படிங்கிற ஆற்றாமையில நான் பேசின வீடியோ இருக்குல்ல, அதை ஒட்டி வெட்டி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ப இதை கூட என்ன செய்வாங்கன்னா, நான் கேட்ட இதை மட்டும், அன்பில் மகேஷ் இப்படி செய்யலாமா அப்படின்னு நான் கேட்டதை மட்டும் கூட எடுத்து ஒருவேளை அவர்களுக்கு ஆதரவாக பரப்பிக்கொள்ள கூடும். ஆனால் உள்ளபடியே அன்பில் மகேஷ் ஏன் குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்க தயவு செய்து இதுல விருப்பு வெறுப்பின்றி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும். நான் பேசுறேன். என் கையில இருக்கக்கூடியது 29/6/2026 திங்கட்கிழமை பேப்பர், தினத்தந்தி பேப்பர். இதுல தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அரசு பள்ளிகளுக்கு வந்த கிராக்கி அப்படின்னு தலைப்பு. அவங்க போட்டிருக்க தலைப்புங்க, ஏன் தலைப்பு இல்ல. அரசு பள்ளிகளுக்கு வந்த கிராக்கி. அதுல அப்படியே எழுதிட்டே வராங்க. அரசு பள்ளிகள் எப்படிலாம் இருக்குன்னு எழுதிட்டு வரும்போது கீழே ஒரு இடத்துல எழுதுறாங்க, அரசு பள்ளிகளை நோக்கி நிறைய பேர் மூவ் ஆகுறாங்க. இதான் தலைப்பு, இதான் கான்செப்ட். அதுல இருக்கக்கூடிய அந்த தலையங்கத்துடைய செய்தி. அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளின் தரத்துக்கேற்ற வகையில் மாற்றி அமைக்க, அதற்கேற்றாற்போல் உட்கட்டமைப்பு வசதிகளை கடந்த சில ஆண்டுகளாக, நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, கடந்த சில ஆண்டுகளாக பள்ளி கல்வித்துறை மேம்படுத்தி வருகிறது. ஏங்க தயவுசெய்து இந்த வீடியோ முழுமையா பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க. ஏன்னா மக்களுக்கு நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். ஆராசா 1,76,000 கோடின்னு குறிவைக்கப்பட்டார். ஏன் குறிவைக்கப்பட்டார் தெரியுமா? எல்லா எளிய மனிதர்களுக்கும் செல்போன் சேவை சென்று சேர வேண்டும் என்று நினைத்தார். எல்லா எளிய மக்களுக்கும் செல்போன் சேவை போய் சேர வேண்டும் என்று அவர் நினைத்த காரணத்தினால் சில பெரு நிறுவனங்கள், செல்போன் முதலாளிகள் பெருமளவு நட்டமடைந்தார்கள், பாதிக்கப்பட்டார். அப்ப அவன்லாம் என்ன செய்யறான்? பாருங்க, இந்த ஆராசா பண்ண வேலை எனக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வராது. அப்படியே அப்ப ஆராசா எங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரா, நீங்க ஆராசாவை ஆதரிப்பீங்க. அப்ப அப்படி செய்யக்கூடாது. அப்ப ஆராசாவை பெரிய ஊழல்வாதியா சித்தரிக்க வேண்டும் என்று அந்த பெரும் முதலாளிகள் திட்டமிட்டு ஒரு சதி செய்தார்கள். அது நீதிமன்றத்தால் அடித்து உடைத்து நொறுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். மக்களுக்காக யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் சாமானிய மக்களுக்கு ஒரு தரமான சேவையை அளிக்க வேண்டும் என்று முன் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் பெரும் முதலாளிகள், கார்பரேட்டுகள் அவர்களுக்கு எதிராக ஒரு சதி வலையை பின்னுவார்கள். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அறியாம இந்த அப்பாவி சமூகம் அதற்கு இரையாகிவிடும் பல நேரங்கள்ல. இந்த பள்ளி கல்வித்துறை விவகாரத்தையும் அதான் நடந்திருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அரசு பள்ளி என்பது உங்களுக்கு எனக்கும் சொந்தமானது, நமக்கு சொந்தமானது. அதை பால்படுத்தி சீரழிப்பதற்கு ஒரு பெரும் சதி வேலை நடக்கிறது. அதுக்காக சொல்றேன். இப்ப பேக் டு தினத்தந்தி. அவங்க என்ன சொல்றாங்க? பள்ளி கல்வித்துறையை கடந்த சில ஆண்டுகளாக மேம்படுத்தி வருகிறது. அதன்படி தனியார் பள்ளிகளுக்கு நிகராக, அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, தனியார் பள்ளிகளுக்கு நிகராக திறன்மிகு வகுப்பறைகள், நவீன தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்டுள்ளன. கடந்த திமுக ஆட்சியில தனியார் பள்ளிகளுக்கு இணையாக
என்னது திறன்மிகு வகுப்பறைகள், நவீன ஆய்வகங்கள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்குது. அரசு பள்ளிகளிலும் ஆங்கில வழி படிப்புகள் இப்போது அதிகம் உருவாக்கப்பட்டுள்ளன. இதே போல் அரசு பள்ளிகளை உயர்த்தி பிடிக்கும் நோக்கில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்களையும் பள்ளி கல்வித்துறை அமல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது. மேலும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் கற்பித்தல் திறன்களின் கைதேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். இதனால் அரசு பள்ளி கல்வித்துறையின் இந்த முன்னெடுப்பின் பலனாக இப்போது அரசு பள்ளிகளில் படித்து முடிக்கும் மாணவ மாணவியர்களின் தேர்ச்சி விகிதமும் அதிகமாகி இருக்கிறது. அல்டிமேட் ஃபைனல் இதான் ரொம்ப முக்கியம். இதனால் இந்த கல்வி ஆண்டுக்கான அரசு பள்ளி மாணவர் சேர்க்கையில் தற்போது வரை 3,37,469 பேர் தேர்ந்தெடுக்கின்றனர். வரும் நாட்களில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு தினத்தந்தி சொல்லுது. இப்ப விஷயத்துக்கு வரும். நல்லா கேட்டுக்கிடுங்க, நல்லா கேட்டுங்க. அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கையே கடந்த பல ஆண்டுகளாக குறைந்து வந்த நிலையில திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக ஆட்சியில திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்களால் பள்ளி கல்வித்துறைக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த உத்தரவை ஏற்று அவருடைய ஆலோசனையில் செயல்படுத்திய திட்டங்களால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையை தேடி அரசு பள்ளியை தேடி வரும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தது. இப்ப இதனால யாருக்கு லாஸ்ன்னு யோசிங்க. அரசு பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு மேம்படுத்துவதற்கு திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில ஸ்டாலின் அவர்களுடைய ஆலோசனைகளின் அடிப்படையில் அன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து கடுமையாக உழைத்து அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துகிறார். அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் துபாய்க்கு, ஜப்பானுக்கு, இன்ன பிற உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, கல்வி சுற்றுலா செல்கிறார்கள். எங்கெல்லாம்? ஜப்பானுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க அரசு பள்ளி மாணவ மாணவிகள். வரலாற்றிலே இதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய சாதனைகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் செய்தார். இப்ப இதெல்லாம் செய்யும் போது எப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்காம்பா, எப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் முன்ன மாதிரி இல்லையாம்பா, இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் சூப்பரா இருக்காம்பா, இப்படி ஒரு பேச்சு வருகின்ற பொழுது பல லட்சங்களை கட்டணமாக வசூலிக்கின்ற தனியார் பள்ளிகள் எதற்கு நாம் அரசு பள்ளிகளை நாடி செல்வோம் என்று அரசு பள்ளிகளை நாடி வருவோரின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் அதிகரித்துக்கிட்டே வருது. இப்ப யோசிங்க, இதனால யார் நட்டம் அடைஞ்சிருப்பான்னு யோசி. யார் நட்டம் அடைஞ்சிருப்பா? தனியார் பள்ளிகளை சேர்ந்த, நான் எல்லாரையும் சொல்லல, எல்லா தனியார் பள்ளிகளுடைய முதலாளிகளும் தாளாளர்களும் அப்படின்னு நான் சொல்லல. தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் ஒரு சேவையாக வழங்கக்கூடிய ஏராளமான தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டில் உண்டு. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய சல்யூட். அது வேற. ஒரு சிலர் இத பிசினஸா மட்டுமே பார்த்து இதை வச்சு நல்லா நோட் அடிக்கலாம் நினைக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்கள். இப்ப அவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய பேரிடி, எவ்வளவு பெரிய அடி. இந்த சிவாஜி படத்துல வருவார், நான் தரமான கல்வி கொடுக்குறேன் அப்படின்னு உடனே இன்னொரு முதலாளிக்கு கோபம் வரும். பார்த்திருக்கீங்களா? சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் தரமான கல்வியை கொடுப்பேன்னு வருவாரு. அவருக்கு எதிராக அந்த முதலாளி எல்லா வேலையும் செய்வார். இதுல முறைகேட்டு நடந்திருக்கு, அதுல முறைகேட்டு நடந்திருக்கு, இதுல சிக்கல் நடந்திருக்குன்னு சிவாஜி கணேசன்ல அந்த படத்துல ரஜினிகாந்த் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுருவாரு. ஏன்? ரஜினிகாந்த் தரமான கல்வி கொடுப்பதற்கு முயற்சித்தார். இங்க அதே சிக்கல். என்ன சிக்கல்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு பள்ளிகளின் மூலம் தரமான கல்வியை எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தார். இது பல பேருடைய கண்ணை உறுத்துச்சு. என்னடா பண்றதுன்னு தெரியல. இப்ப ஆட்சி மாற்றம் வருகிறது. கிளம்பிட்டா எல்லாம். அதுல ஒரு டீம், ஒரு குழு, ஒரு சின்ன குழு எங்களிடம் என்னதுக்கு? இதுக்கு பணம் வாங்கினார்கள். எதுக்கு? ரெனிவலுக்கு பணம் வாங்கினார்கள், அதுக்கு பணம் வாங்கினார்கள், இதுக்கு பணம் வாங்கினார்கள். ரைட்டு. நான் என்ன கேட்கிறேன், ஒரே சிம்பிள் கேள்வி. இப்ப இந்த புகார் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஒரு அமைப்பு, ஒரு சங்கம். அதோட ஒரு தலைவர் மாதிரி பொறுப்புல இருக்கக்கூடியவர் நந்தகுமார் அப்படிங்கிறவர் ஒரு நாள் பத்திரிகையாளர்களை சந்தித்து தலைமைச் செயலகத்துல இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு முன்பு யாரை சந்தித்தார்? அமைச்சரை சந்திக்கிறார். அமைச்சரை சந்திச்சுட்டு பத்திரிகையாளரை சந்திக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த குற்றச்சாட்டை அடுக்குகிறார். சரி, இந்த நந்தகுமார் யாரு? ஒண்ணு தனியார் பள்ளியை சேர்ந்தவர். அப்ப அரசு பள்ளி மேம்படுவதில்
கண்டிப்பா ஐயா பாதிக்கப்பட்டிருப்பாரா? ஒண்ணு. எப்படின்னு சொல்றேன். இப்ப அவர் பள்ளிக்கூடம் நடத்துற பகுதியிலேயே ஒரு அரசு பள்ளி இருக்கு. கடந்த ஆண்டு அல்லது அதற்கு முந்தைய ஆண்டு அவர் பள்ளிக்கூடத்தை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை விட அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகள்ல பிள்ளைகள் குறைஞ்சிட்டாங்கன்னு வைங்க. ஏன்பா அட்மிஷன் குறையுது இந்த வாட்டி? சார் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க சார் குழந்தைங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறாங்களா? ஏன் சார் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்கா சார்? அப்படியா? இதை விடக்கூடாதே, இதை ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நம்பியார் மாதிரி பிளான் போடுவாங்க. நீங்க இந்த இந்த படம் பார்த்திருப்பீங்க. ஜோதிகா அவர்கள் நடித்த படம் ராட்சசி. அந்த படத்துல இது வரும். அந்த ஊர்ல ஒரு தனியார் பள்ளிக்கூடம் முதலாளி இருப்பார். அந்த ஊருக்கு வந்த ஜோதிகா வந்து அந்த அரசு பள்ளியை மேம்படுத்தி சூப்பரா கொண்டு போயிருவாங்க. அப்ப தனியார் பள்ளிகளுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் எங்க வந்துருவாங்க? அரசு பள்ளிக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இந்த ஆள் எப்படியாவது ஜோதிகாவை வந்து நினைச்சணும், எப்படியாவது பண்ணி சதி செஞ்சு வீழ்த்தணும்னு அந்த படத்துல அதான் கதை. அதே கதை தான் இப்ப அன்பில் மகேஷ்க்கு எதிராக நடக்குது. புரியுதா உங்களுக்கு? ஏங்க, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், காலை உணவு திட்டம், உயர்வுக்கு படி, இப்படி 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளியினுடைய தரம் அவ்வளவு உயர்த்தப்பட்டுச்சு. அரசு பள்ளி மாணவ மாணவிகள் IAS IPS தேர்வுகளுக்கு சென்றார்கள். அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் IIT-க்குள்ள நுழைஞ்சாங்க. அரசு பள்ளி மாணவ மாணவிகள் NIT-க்குள்ள நுழைஞ்சாங்க. அரசு பள்ளி மாணவ மாணவிகள் IIM-க்குள்ள நுழைஞ்சாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வெளிநாடுகளில் மலேசியா, துபாய், சிங்கப்பூர், இன்னபிற உலக நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் அரசினுடைய செலவுல படிக்க வைக்கப்படுறாங்க. இதெல்லாம் கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த இமாலய சாதனை. இப்போ சாமானிய மக்களுக்கு அரசு பள்ளிகளின் மீது நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியவரை களங்கப்படுத்தினால் நம்ம பிசினஸ் ஓடுன்னு கொஞ்சம் பேர் சதி பண்றாங்க. அதனுடைய சதி தான் இச்சை. இப்ப இந்த நந்தகுமார் என்பவருக்கு வருவோம். இந்த நந்தகுமார் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு மிகவும் இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கக்கூடியவர். பாஜக ஆதரவாளர், இன்னும் சொல்ல போனா பாஜக நிர்வாகின்னு கூட சொல்லலாம். இப்ப அடுத்த லைனுக்கு வாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியோடு மிகவும் நெருக்கம் காட்டக்கூடிய, மிகவும் இணக்கம் காட்டக்கூடிய நந்தகுமார் குற்றச்சாட்டு சொல்றார். மோடியின் புகழ் பாடக்கூடிய, மோடிக்கு மிக நெருக்கமானவராக, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மிக நெருக்கமானவராக அறியப்படுகின்ற ஜோஹோ நிறுவனத்தினுடைய ஸ்ரீதர் வேம்பு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறார். இப்ப என்ன நோக்கம்? ஒண்ணு, பிசினஸ் அடி வாங்குச்சுன்னு சிலருக்கு, ஒரு சிலருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது காழ்ப்புணர்ச்சி இருக்கு. இப்ப ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்களுக்கு என்ன சிக்கலா இருக்கக்கூடும் நான் யூகிக்கிறேன்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அவருக்கு வழிகாட்டி அந்த அரசை நடத்தி சென்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. என்ன விஷயம்? ஒன்றிய அரசு திணிக்கக்கூடிய குலக்கல்வி. திருப்பி உங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ, உங்க தாத்தா என்ன தொழில் செஞ்சாரோ அதைத்தான் நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய குலக்கல்வியை திணிக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை. அந்த புதிய கல்விக் கொள்கையை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டன. தமிழ்நாடு ஏற்க மறுத்து நிராகரித்தது. நீ ஏற்றுக்கிட்டா தான் காசுன்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லிச்சு. அப்படி ஒரு காசே எனக்கு தேவையே இல்லை என்று உறுதியாக நின்றது தமிழ்நாடு, அன்றைக்கு இருந்த திராவிட மாடல் அரசு. ஸ்டாலினும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அந்த காசே எங்களுக்கு வேண்டாம்டா. புரியுதா? அப்ப ஏன் வேண்டாம் அப்படின்னு ஒரு விவாதம் வருகிறது. ஏன் வேண்டாம் என்றால், புதிய கல்விக் கொள்கைகளை நீ என்ன சொல்லியிருக்க தெரியுமா அப்படின்னு ஆதாரத்தோடு எடுத்து அடிக்கிறாங்க. நானே பல பொதுக்கூட்டங்கள் அதை பேசியிருக்கேன், பல மேடைகளை பேசியிருக்கேன். அந்த ஆதாரம் தமிழ் கேள்வியிலே பல முறை பேசியிருக்கேன். அதனால நான் இங்க திருப்பி அதை மேட்டர் மட்டும் சொல்லிடுறேன். புதிய கல்விக் கொள்கைகள் என்ன இருக்கு தெரியுமா? ஹிந்தி கூட இல்ல, சமஸ்கிருதம். மும்மொழி தெரி உரிமைகளில் ஒன்றாக சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும். ஹிந்திய கூட இல்ல, 3 லாங்குவேஜஸ். அதுல ஒண்ணு சமஸ்கிருதம்னு சொல்லுகிறது தேசிய கல்விக் கொள்கை. ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படும் என்று இருக்கு. பிள்ளைங்க சில மாதங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது. அவங்க அப்பாவோ தாத்தாவோ செய்த தொழிலை போய் கத்துக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் எதை நோக்கி சமூகத்தை தள்ளுது? இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அவருடைய மாணவனும் பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இதை பார்த்துட்டு மற்ற ஸ்டேட்காரெல்லாம் ஏன் தமிழ்நாடு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த காரணங்கள்லாம் நம்ம சொல்லும் போது அந்த ஸ்டேட்லயும் இதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படும். மகாராஷ்டிரால மராட்டியத்தில் மராட்டி அழிகிறது என்று சொல்லி ஹிந்தி ஒழிக மராட்டி வாழ்க என்று முழக்கத்தை மராட்டியர்கள் மகாராஷ்டிராவில் முன்னெடுக்க தொடங்கினார்.
கர்நாடகாவில் ஹிந்தி ஒழிக கன்னடம் வாழ்க என்று சொல்லி மகாராஷ்டிராவில் எப்படி அவர்கள் போர்க்கொடி தூக்கினார்களோ அதே போல கர்நாடகாவில் கன்னடம் வாழ்க ஹிந்தி ஒழிக என்று கன்னட சகோதரர்கள் போர்க்கொடி தூக்கினார். இந்த தீ இந்தியா முழுவதும் பரவியது. இதற்கு காரணம் ஸ்டாலின், இதற்கு காரணம் இவங்கெல்லாம் இந்த திமுக என்று தெரிந்து இப்ப இதை எப்படி கெடுக்கிறது? இப்ப ஸ்ரீதர் வெம்பு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு. அவர் சொன்ன அடிப்படையில் நான் சொல்றேன், அது NIOS சரியா, அந்த பேட்டர்ன்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட குருகுல கல்வி மாதிரி. குருகுல கல்வி மாதிரியான சமூக வலைதளங்களில் அவர் வைத்த குற்றச்சாட்டு, அவர் மீது சமூக வலைதளங்களில் வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நான் இந்த வாதத்தை வைக்கிறேன். அவர் நடத்துவதாக சொல்லப்படுகின்ற பள்ளிக்கூடம் நீங்க வந்து அந்த NIOS அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட குருகுல பள்ளி. குருகுல கல்வினா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்காது. என்ன பாடம் படிக்கணும், எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், யார்கிட்ட படிக்கணும், யார் சொல்லிக் கொடுப்பா, எதுவும் இருக்காது. நீங்க பழைய காலத்து மெத்தட் இருக்குல்ல, வாத்தியாருக்கு துணி துவச்சு போட்டு காலை விக்கி விட்டு கை கால் பிடிச்சு விட்டு அங்கேயே தங்கியிருந்து படிக்கணும்ல, அந்த மாதிரியான ஒரு குருகுல கல்வி மாடல் அது. இப்ப இதை கடுமையாக எதிர்ப்பது யாரு? திமுக. இப்ப அவர் களமிறங்குறாரு. நீங்கெல்லாம் என்ன பேசுனீங்க? சமூக நீதி பேசுனீங்களா? சனாதன எதிர்ப்பு பேசுறீங்களா? சமூக நீதி பேசுறீங்களா? எல்லாரும் ஒண்ணுன்னு பேசுறீங்களா? இந்தா வாரேன் அப்படின்ட்டு ஒரு டீமே இறங்குகிறது இவர்களுக்கு எதிராக. இதுல விவரம் புரியாம நம்மால் கொஞ்சம் பேர் என்ன இருந்தாலும் அண்ணன் அப்படி பண்ணிருக்க கூடாதுங்க அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, கலைஞர் ஏன் குறி வைக்கப்பட்டார் தெரியுமா? அவருடைய சமூக நீதி திட்டங்களால் தான் கலைஞர் குறி வைக்கப்பட்டார். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் 2 ஸ்கூல் தான். ஒன்னு கவர்மெண்ட் ஸ்கூலு, அப்ப பெருசா இந்த இன்டர்நேஷனல் சிலபஸ் CBSE எல்லாம் பெருசா கிடையாது. இன்னொன்னு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், இவ்வளவுதான். அப்படி வச்சுக்கிடுங்க. இப்ப நாங்கெல்லாம் பாவம் போல செருப்பை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவோம். இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற பிள்ளைகள் அப்ப வந்து பூட்ஸ், நாங்க அப்படிதான் சொல்லுவோம், பூட்ஸ் போட்டு இல்லையா, பூட்ஸ், அது வந்து டை கட்டி அது போறது நமக்கும் இயக்கமா இருக்கும். எங்கப்பா பெரிய படிப்பு படிக்கப்படுறது, பயங்கர புத்திசாலி போடுறது, ஏன்னா இங்கிலீஷ்ல பேசல அப்படின்னு நினைச்சுப்போம். ஆங்கிலம் என்பது வெறும் மொழி, அதுவே என்ன கிடையாது, நாலேஜ் இல்ல அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு பின்னாடி புரியும், அதை விடுங்க. இப்ப நம்ம அப்படி நினைச்சோம். அப்படி இருக்கின்ற பொழுது கலைஞர் தான் என்ன பண்ணார், இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கு, அது என்ன உனக்கு ஒரு சிலபஸ், நீ வசதி, இந்த பிள்ளைலாம் தாழ்த்தியா, சமச்சீர் கல்வினர். ஆங்கில வழி கல்வியில் படிக்கக்கூடிய பிள்ளை என்ன சிலபஸ் படிக்குதோ அதுதான் தமிழ் வழி பிள்ளைக்கும், தமிழ் வழி பிள்ளை என்ன படிக்குதோ அதான் ஆங்கில வழி பிள்ளைக்கும். அப்ப மெட்ரிகுலேஷன் பள்ளிகளையும் அரசு பள்ளிகளையும் ஒரே சிலபஸ் கீழே கொண்டு வந்து சமச்சீர், சமமான சீரான கல்வி, சமச்சீர் கல்வி என்று கொண்டு வந்தார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். உடனே இங்க இருக்க என்ன தெரியுமா பண்ணா, எப்பவுமே இந்த ஏற்றத்தாழ்வுகளை விரும்பக்கூடிய சமூகம், நான் கொஞ்சம் வசதியா இருக்கணும், அவன் கொஞ்சம் தாழ்த்தியா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த சமூக மனநிலை, உடனே என்ன பண்ணாங்க, இது இது வந்து என்ன, இது குவாலிட்டி கிடையாது, இது வந்து சரியில்லை, அப்ப இதை விட பெட்டர் குவாலிட்டியா நான் உன்னை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எல்லாம் CBSE பள்ளிகளாக மாறத் தொடங்கினார்கள் என்று நான் சொல்றேன். அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் CBSE பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டன அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இது தரம் தாழ்ந்தது என்றார். இந்த தரம், தகுதி இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருப்பான். தமிழ்நாட்டில் பெருவாரியான கல்விக்கூடங்கள், பெருவாரியான பள்ளிக்கூடங்கள் அதன் பிறகு CBSE-யாக மாற்றப்பட்டது. CBSE ஏன்? ஏன்னா மெட்ரிகுலேஷனும் கவர்மெண்ட் ஸ்கூல் சிலபஸும் ஒண்ணு. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் சிலபஸ் ஒண்ணும் இல்லைன்னு எப்படி சொல்றது? அப்ப CBSE-யா மாறு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடப்பவை, ஆண்டாண்டு காலமா. அதனுடைய ஒரு நீட்சி தான். நாம் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஆராசா அவர்கள் எல்லோருக்கும் செல்போன் போக வேண்டும் என்று நினைத்தார். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லு. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஆரியத்தை திமுக எதிர்க்கிறது. ஆரியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, ஆரிய சித்தாந்தவாதிகளுக்கு, ஆரிய கருத்தியலாளர்களுக்கு அது ஆபத்து. அவன் வந்து ஆரியத்தை திமுக எதிர்க்கிறது, பார்ப்பனியத்தை திமுக எதிர்க்கிறது. எனவே பார்ப்பனிய சித்தாந்தவாதிகளுக்கு, மீண்டும் சொல்கிறேன், பிறப்பின் அடிப்படையில் பார்ப்பனர்களுக்கு அல்ல, பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு ஆபத்து. எனவே எல்லோரும் வாருங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னா நம்ம சண்டை போட போவோமா? போக மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு மடை மாற்றுவதற்கு ஆரியத்திற்கு ஆபத்து என்று அழைத்தால் நீ போய் சண்டைக்கு வரமாட்ட. அப்ப எப்படி கூப்பிடணும், ஹிந்துக்களுக்கு ஆபத்து, ஹிந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னா எனக்கா இந்தா வாரேன் அப்படின்ட்டு நம்ம கிளம்பி போவோம் இல்லையா? அதேதான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு
ஆக சிறந்த திட்டங்களை கொடுத்ததால் பெரு முதலாளிகள் ஒரு சிலருக்கு, தனியார் பெருமுதலாளிகள் ஒரு சிலருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னா அவங்க கூட நீங்க சண்டைக்கு போவீங்களா? அவங்க கூட சேர்ந்து அன்பில் மகேஷை எதிர்த்து பேசுவீங்களா? மாட்டீங்க. அப்ப என்ன பண்றது? அன்பில் மகேஷ் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு உன்ட்ட ஆரம்பிச்சா, ஊழல் குற்றச்சாட்டு என்று சொன்னால் அப்படின்ட்டு நம்ம கிளம்புவோம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? திமுக நில அபகரிப்பு அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க தெரியுமா? 2006ல இருந்து 2011 வரைக்கும் நிலத்தெல்லாம் அபகரிக்குதான் திமுக அப்படின்னா அதுல ஒரு கேஸ் கூட நிக்கல, நிரூபிக்கவே படல. ஏன்னா அப்படி ஒண்ணு இல்ல, அப்படி ஒண்ணு இல்ல. ஆனா உள்ளபடியே நிலத்தை அபகரித்தது யார்? கோடநாடு நிலத்தை, கோடநாடு எஸ்டேட்டை என்னிடமிருந்து ஜெயலலிதா அபகரித்துக் கொண்டார் என்று அந்த கோடநாட்டினுடைய முதலாளி, அவர் ஒரு பிரிட்டிஷ்காரன், கண்ணீர் விட்டு கதறினார், என்னை மிரட்டுனாங்கன்னு. இன்னும் அந்த வீடியோ இருக்கு. ஆனா அது நில அபகரிப்பின் கீழ் வராது. என் பங்களாவை என்கிட்ட மிரட்டி புடிங்கிட்டாங்கன்னு கங்கை அமரன் கண்ணீரோடு கொடுத்த பேட்டி இன்னமும் இருக்கிறது. அது நில அபகரிப்பின் கீழ் வராது. உள்ளபடியே நிலத்தை அபகரிப்பவர்கள் அவர்கள். ஆனா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உள்ளபடியே ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா அம்மையார். அந்த ஜெயலலிதாவை விஜய் புகழுவார். ஆனா திமுகவின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆண்டாண்டு காலமாக சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? திமுக சமூக நீதியை பேசுகிறது. இன்னமும் சொல்றேன், நமக்காக திட்டங்களை தீட்டுகிறது. உங்களுக்காக, எனக்காக, நமக்காக திட்டங்களை தீட்டுகிறது. அப்ப நம்மளை வச்சே, நம்ம கண்ணை வச்சே, நம்ம கைய வச்சே நம்ம கண்ணை குத்துறது, நம்மளையே திமுக எதிராக நிறுத்துவது. அது எப்ப நம்ம நிப்போம்? இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னா நிப்போம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தயவு செய்து. அண்ணா ஹசாரேன்னு ஒரு ஆளு ஊழல் ஒழிக்க வரேன்ட்டு வந்து போராடினானே, அந்த ஆளை இப்ப யாராவது பாத்தீங்க? அந்த ஆளுக்கு தேவை ஊழல் ஒழிப்பா? இல்ல, பாஜகவை ஆட்சி பொறுப்பில் அமர்த்த வேண்டும். பாஜகவை ஆட்சி பொறுப்பில் அமர்த்த வேண்டும் சொன்னா நீ நானும் விருப்பமா? போக மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும்? ஊழல் எதிர்ப்பு. இந்தா வாரேன் அப்படின்ட்டு நம்ம முதல்ல போய் நிற்போம். அவன் ஊழல் ஒழிப்புங்கிற பேர்ல பாஜக ஒண்ணு உட்காந்து வச்சுட்டு என்ன செஞ்சிட்டாங்க? அப்ப இன்னைக்கு தினத்தந்தி நாளேடு அதனுடைய தலையங்கம் சொல்லுகிறது, அரசு பள்ளி கடந்த ஆண்டுகளில் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டது. சார் அது என்ன தினத்தந்தி நாளேடு சொல்லுகிறது? நீங்க சொல்ல வச்சிருப்பீங்க சார் அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்புவீங்க. ஏன்னா இவங்க தற்குறிகளுக்கு நம்ம எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடணும். அப்ப நான் சொல்லட்டுமா? திரு விஜய் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே தினத்தந்தி பத்திரிகைக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தார். என்ன சொன்னா தெரியுமா? கிளீன் கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ் என்பதில் உறுதியாக இருக்கிறது இந்த அரசு என்று தினத்தந்தி பத்திரிகை ஊழல் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறது என்று 16/6/2026 ஒரு தலையங்கமே எழுதியிருக்கிறது. எப்படி? விஜய் அரசுல ஊழல் ஊற்றுக்கண் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று தினத்தந்தி தலையங்கம் எழுதி பாராட்டி இருக்கிறது. தினத்தந்திக்கு நன்றி என்று திரு விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் தினத்தந்திக்கு நன்றி பாராட்டினார். அப்போ தினத்தந்திக்கு தாவேகாவை வாழ்த்துகின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது தினத்தந்தி சரியான பத்திரிகை என்று நீங்கள் சொல்லுவீர்களே என்று சொன்னால், இப்பொழுது அதே தினத்தந்தி தலையங்கம் அதே இடத்துல, அதே பக்கத்துல, அதே தலையங்கத்துல சொல்லுகிறது, கடந்த திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையின் சிறப்பான செயல்பாடுகளால் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை முன்னேறி இருக்கிறது. சரி, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஜூனியர் விகடன், நான் சொன்னேன்ல, ஜூனியர் விகடன்ல ஒரு கருத்து வந்திருக்கு, அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல என்ன சொல்லுது? இதுக்கு பின்னாடி யார் இருப்பதாக ஜூனியர் விகடன், நான் சொல்றேன், ஜூனியர் விகடன் மிஸ்டர் கழுகு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்ட சங்கத்தினர், இப்ப இந்த சங்கங்களுக்கு இடையில்தான் சண்டை. நல்லா புரிஞ்சுங்க. அன்பில் மகேஷுக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்ல. சண்டை எங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க, PT அரசகுமார். அவர் திமுக நிர்வாகி. அவரு ஒரு சங்கமும் வச்சிருக்கிறார். அவர் மீது புகார் கொடுத்தவர் அதே சங்கத்துல இருக்கிறார். புகார் கொடுத்தவர் அந்த சங்கத்துல என்னவா இருக்காரு? ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறார். சரியா? இப்ப சங்கங்களுக்கு இடையில ஏதோ சண்டை, அப்படித்தான் எனக்கு தெரியுது. இவருக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கும், கொண்டு போய் புகார் கொடுத்துட்டாரு. நமக்கு தான் இருக்கவே இருக்க, நம்ம ஒரு நம்பர் பிக்ஸ் பண்ணுவோம். எப்பவும் இந்த ஊடகங்களுக்கு இது ஒரு முக்கியமான பணி. திமுக அப்படின்னா ஆராசா அப்படின்னா ஒரு நம்பர் பிக்ஸ் பண்ணிடுவாங்க, 1,76,000 கோடி. மதுபான ஊழல் அப்படின்னா 1000 கோடி கிளப்பி விடுறது. எங்கடா போச்சு 1000 கோடி? இப்ப யாராவது பேசுறீங்க? கிடையாது. பாட்டிலுக்கு 10 ரூபா 1000 கோடி. இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபா, அப்ப 2000 கோடி. அப்படியா? எவனா பேசுறானா? பேச மாட்டான். அந்த மாதிரி நம்பர் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நம்பர் பிக்ஸ் பண்ணாதான் நாம அப்பாவி மக்கள் அதை நம்புவோம். அப்பா 1 கோடி, 1 கோடி அப்படின்னு அந்த படத்துல அந்த மாதிரி. இப்போ நம்பர் 100 கோடி அப்படின்னு. சரியா?
இப்ப விகடன் சொல்லுகிறது என்ன சொல்லுது, இந்த சங்கத்தினர் பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்ட சங்கத்தினர் கடந்த ஆட்சியில் லஞ்சம் கேட்டனர் என வெளிப்படையாக சொல்கிறார்கள் அல்லவா, அதெல்லாமே மாண்புமிகுக்களின் செட்டிங். மாண்புமிகுக்களின் செட்டிங்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், தாவேக அமைச்சர்கள் சில பேர் செட்டிங் செஞ்சு அப்படி சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு ஜூனியர் விகடன் சொல்லுகிறது. செட்டிங் என்கிறார்கள். கோட்டை அதிகாரிகள் தொழிலதிபர்கள் பலரையும் கடந்த ஆட்சியில் லஞ்சம் கேட்டனர் என சொல்கிறார்களாம். தொழிலதிபர்களை போய் அடுத்தது, சார் சார் நீங்க சொல்லுங்க சார் லஞ்சம் கேட்டாங்கன்னு. அன்பில் மகேஷ் முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது டிஆர்பி ராஜா பக்கம் திரும்புவோம். வண்டியை திருப்படா, டிஆர்பி ராஜா பக்கம் திருப்படா. இப்ப அடுத்த எஸ் சிவசங்கர் பக்கம் திருப்பி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நாட்டுல என்ன நடக்கு? தாவேக அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? உங்க அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தினார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல திராணி இல்ல. இன்னைக்கு திமுக போராட்டம் நடத்துகிறது. போராட்டத்திற்கு அனுமதி கொடுப்பதற்கு திராணி இல்ல. போன ஆட்சியில் என்ன சொன்னீங்க? எங்களை அடக்குகிறார்கள், முடக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள், தடுக்கிறார்கள், என்னெல்லாமோ இருக்கிறார்கள். நீங்க இன்னைக்கு அனுமதி கொடுக்க வேண்டியதானே? தாவேக போராடுவதற்கு திமுக அனுமதி கொடுத்து கடந்த காலத்துல நீங்க அனுமதி கொடுங்க பார்ப்போம். பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்குதுல்ல. இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் பேச முடியல. முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்ட மதுரை நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் முதலமைச்சர் அது குறித்து வாய் திறக்கல. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐஎம் அது குறித்து என்ன செய்ய மாட்டேங்குது. காத்திரமான எந்த வினையையும் முதலமைச்சரிடம் வந்து பெற்றுத்தர மறுக்கிறது. முதலமைச்சர்கிட்ட கேட்கணுமே, சொல்லுங்க சார், சொல்ல மாட்டேங்குது. எல்லாம் அப்படியே போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. நாட்டுல டெய்லி கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறைகள், பவர் கட்டு, இதுல இருந்து இப்ப திசை மாற்றுவதற்கு என்ன செய்யறது? பெரு முதலாளிகளோடு கைகோர்த்து கொண்டு பள்ளி கல்வித்துறை தமிழ்நாட்டில் ஆகச் சிறந்த பங்களிப்பை கடந்த 5 ஆண்டுகளில் செய்தது என்பதை மடை மாற்றுவதற்கு இன்னைக்கு ஒரு வேலையை கையில் எடுத்திருக்கிறாங்க. சரியா? இதற்கு சில சங்கிகளின் உதவி நாடப்பட்டிருக்கிறது. அந்த சங்கிகளின் முகத்திரையையும் கிழித்து தொங்க விடப்படும் இங்க அப்படிங்கறத சொல்லிட்டு, பள்ளிக்கல்வித்துறையின் மகத்தான சாதனைகள் நீங்க 1000 கரங்கள் கொண்டு மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறையால் பலன் பெற்ற மாணவ மாணவிகள் காலம் கடந்தும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசுக்கு நன்றி பாராட்டுவார்கள். அவர் ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் அவர்கள் தங்கள் நன்றியை சொல்லுவதற்கு ஒருபோதும் அவர்கள் மறக்க மாட்டார்கள். உங்களுடைய சதி வேலைகளை எல்லாம், இந்த நம்பியார் வேலையெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். எனவே இந்த நம்பியார் வேலை இங்கு எடுபடாது என்பதை உறக்க சொல்லி தெளிவு பெற வேண்டும். மக்கள் தயவு செய்து தெளிவு பெறணும். மக்கள், சாமானிய மக்கள் ஏன் இந்த சதி நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் உறக்க சொல்லி, இந்த 100 கோடி 100 கோடின்னு ஏன் நம்பரை போக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். அப்படி 100 கோடி 100 கோடி 100 கோடின்னு சொன்னாதான் அமலாக்கத்துறையை உள்ள கொண்டு வர முடியும். இந்த சண்டை மொத்தமும் பாஜக நடத்துகின்ற சண்டை. பாஜக திமுகவை தமிழ்நாட்டில் இல்லாமல் செய்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியும் என்று பாஜக உறுதியாக நம்புகிறது. அதற்கு இங்கே இருக்கக்கூடிய சிலர், ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய சிலர் துணை போகிறார்கள். அவர்களின் முகத்திரையும் சேர்த்து மக்கள் மன்றத்தில் கிழிக்கப்படும் என்று சொல்லி, மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.